சென்னையில் கனமழை தொடரும் நிலையில் தேங்கிய மழைநீரால் மீண்டும் படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த மழையால் வடசென்னை பகுதி பெருமளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. புளியந்தோப்பு பகுதியில் தற்போது படகு போக்குவரத்து தொடங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் புளியந்தோப்பு, அதை சுற்றி இருக்கக்கூடிய பட்டாளம் பகுதி, அதே போல ஓட்டேரி என இந்த பகுதிகளில் மழை தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளை சுற்றி தேங்கி இருக்கிறது. இதனால் பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான சென்னை காவல்துறை படகு மூலமாக அவர்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக தாழ்வான பகுதிகள் எது என்பதை ஏற்கனவே காவல்துறையினர் கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் முன்கூட்டியே படகுகளை அங்கு நிறுத்தி வைத்து தண்ணீர் வீடுகளுக்குள் செல்லும் போது வயது முதிர்ந்தவர்கள், அதே போல குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் என அனைவரையும் படகு மூலமாக அருகில் இருக்கக்கூடிய மாநகராட்சி சமுதாய நலக்கூடம், அதே போல தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கையில் சென்னை காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மீட்பு நடவடிக்கைகளுக்காக சென்னை முழுவதும் 432க்கும் மேற்பட்ட போலீசார் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பணிகளில் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கட்டுப்பாட்டு அறைகளும் மொத்தம் 39 கட்டுப்பாட்டு அறைகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக எந்தெந்த பகுதிகளில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து உடனடியாக அங்கு சென்று போலீஸ் காவல்துறையினர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.